வணக்கம், உங்கள் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வந்துக்கிட்டு இப்போ நம்ம வெள்ளம் வந்து கடலுக்கு போயிட்டு அப்படி கரையை வந்திருக்காங்க. நம்ம வெயிட்டிங் போன் அடிச்சுட்டாங்க, மீன் பிடிச்சிட்டு வந்துட்டோம்னு. வெயிட்டிங் எப்படி இருக்கு? ஓ, நீ நல்லா அட்டி கிளம்பிதான் நல்லா கணவரம் போயிட்டு பீஞ்சி வேலை செய்ய கையால் தான் வாங்கியிருக்காங்க. இந்த 3 வலை வாங்கும்போது சாயின் போட்டு வைப்பர் போட்டு வாங்கின வீச்சு சாயின்ட்டு நீளம் உள்ளே வரல. போய் அங்கே போய் சாயின் போட்டு வந்துட்டு அப்படியே சரிதான் போட்டு வாழ்க்கை விட்டு கையால் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு அதனால திருப்பிலாவா அங்க முடியல. இங்க வாமா அது எப்படிங்க வெளியே போடுறேன் என்ன மாம்சே கனவா இது 50 இருக்குமா இருக்காதா? எங்க இருக்கேன் நான் 50 இருக்குன்னு கரெக்டாக சொன்னேன். இருக்கேன் பாருங்க, கருவாடு தயார் பண்றதுக்காண்டி ஐஸே இல்லாம கருவாடுக்காண்டி வச்சிருக்காங்க. பாறை என்னடா இன்னும் பாறையெல்லாம் சுரண்டாம வச்சிருக்க நீ? பாறையெல்லாம் சுரண்டிட்ட அப்ப இந்த அடக்கு பாரு, இந்த அடக்கு உள்ள இல்ல உனக்கு கைவா வெடிக்கலாம். இந்த உள்ள எடுக்கு பாத்துக்க. சென்ட்ரல் எடுக்கு. இந்த இருக்கு. என்ன பண்றீங்க? கருவாடு, பாறை கருவாடு. உங்களுக்கு இந்த கருவாடு வேணும்னா கான்டாக்ட் நம்பர் தர்றோம். என்ன பையில நீ உப்பு போடு, அது அப்படியே இருக்குள்ள உப்பு. எடு கருவாடு கருவாடு. இங்க பாருங்க, மாப்பிள்ளை வெறித்தனமாக சுரண்டு கொண்டிருக்கிறார். இவ்வளவு மீன் கருவாடு பண்ணி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கனவா தூக்குங்களா? கனவா அந்த ஒண்ணுதான் கனவா பிடிச்சிட்டு வந்த கனவா மீன் பாக்ஸ்ல ஒரு கனவா தூக்கிக்கிறவா. ஒரு கனவா தூக்கிக்கிறவா. இறங்கி கனவுக்குள்ள கேட்டு நல்லா சைஸாதான் இருமாமா. ஓட்டு கனவா போடு போடு, வயசுல போடு. ஒரு பெரிய அங்கெல்லாம் ஆமா, இங்க வருங்க இங்க வருங்க. உங்களுக்கா இங்க பிடிச்ச வந்து உருப்படியான ஒரு மீனி தான். இந்த பாக்ஸுக்கு எடுத்து பார்த்தீங்களா? சங்கு, பால்வாயன் சங்கு. சங்கியாவது வந்திருக்கானாடா? வெட்டு சங்கு, எல்லா சங்கு இருக்கு. சதையை எடுங்க கொண்டு போ. புசுக்குன்னு அந்த நீ கடலுக்கு போயே தீரன்னு சொல்லிட்டான்ல. எதுவுமே இல்லாம போனது சரியில்லாம. எதுக்கு என்றிய இருந்தா தான் இவ்வளவு பிடிச்சிட்டு வருவோம். நல்ல பிடிச்சிட்டு இருந்திருக்கிய. இப்போ 4 நாள் கிடந்தா ஒரு 40-50 பிடிச்சிருவான். இப்போ லாஸ்டா தான் ஒரு 2 கடல் 100 ரூபாய் 100 கிலோ பிடிச்சி வந்தான் ஒரு 4 நாள்ல. அதுக்கு முன்னாடி எவ்வளவு கம்மியா தான் பிடிச்சி வந்தான். நீங்க ஒரு என்னாச்சு? தலைவர் வந்து தூண்டில மாட்டியிருக்காரு. மாட்டி அவருடைய பழத்தை காட்டி தூண்டியை வந்து அத்துட்டு தப்பிச்சு வந்து கடைசியில் நம்மள்கிட்ட மாட்டிக்கிட்டார் நம்ம வலையில். ஆனால் எங்கள் வலையில் கட்ட முடியல. எங்கள் வலையில் மாட்டி கடைசியில் பாவம்
இப்போ யாருக்காவது உணவாக போக போகிறாரு. சரியா கிளிமீன் 4-5 கிலோ இருக்குமில்ல. இதாண்டா நான் ஃபோன் அடிக்கும்போது வந்ததா கத்தினிங்களா கிளிமீன் வந்துருக்கு. அப்புறம் சார் பிடி வந்துருப்போம்ல. இதை எடுத்து இதில் போடுங்கடா. இது உதறேண்ணா. அப்புறம் வந்துக்கிட்டு நம்ம மீன், நம்ம பொட்டில் பிடிச்ச மீன், அப்புறம் மீன்லையே கருவாடு செஞ்சது இது எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது முதல் நாள் நமக்கு எவ்வளோக்கு வருமானம் வந்துச்சுன்னா கருவாடு, அப்புறம் கருவாடு மீன், அப்புறம் வந்துக்கிட்டு ஐஸ் மீன், அப்புறம் வந்துக்கிட்டு கனவா, இது எல்லாம் சேர்த்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய்க்கு மீன் பிடிச்சோம். 30,000 ரூபாவில் வந்துக்கிட்டு நமக்கு வந்து செலவு 100 லிட்டர் டீசல் ஓடிச்சு. 100 லிட்டர் டீசல்னால் 10,000 ரூபா செலவு. அதுக்கப்புறம் வந்து தங்கல் சாமான், சாப்பாட்டுக்கான உணவுப் பொருட்கள் கொண்டு போனோம். அந்த உணவு வந்து அது ஒரு 2,000 ரூபா, அப்போ 12,000 ரூபா. அப்புறம் 6 பேர் கடலுக்கு போனாங்க. ஒரு ஆளுக்கு வந்துக்கிட்டு 2,000 ரூபா மணிக்கு, அது ஒரு 12,000 ரூபா, அது ஒரு 12,000 ரூபா, மொத்தம் 24,000 ரூபா. 24,000 ரூபா வந்து நம்ம போட்டில் இன்றைக்கி செலவு போயிருக்கு. மிச்சம் போட்டு எடுத்த எனக்கு ஓனர்னு முறையில் எனக்கு ஒரு 6,000 ரூபா கிடச்சிருக்குது. இன்றைக்கி முதல் கடல் 6,000 ரூபா கிடச்சிருக்கு. ரொம்பவே சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் என்ன, இந்த 6,000 ரூபாவில் ஓசு பத்தனால அந்த ஓசு மட்டுமே 5,000 ரூபா வந்துருச்சு புதுசாக வாங்குறதுக்கு. அந்த ஓசு 5,000 ரூபா வந்ததுக்கப்புறம் எனக்குன்னு கிடச்ச லாபம் வந்து வெறும் 1,000 ரூபா. அது ஏன்னா அந்த ஓசு பொத்தவும் அது நம்ம புதுசாக வாங்கி போட்டாச்சு. அது போய் தரவகுளத்தில் வந்து அதுவே 5,000 ரூபா வந்துருச்சு. முதல் கடல் 1,000 ரூபா லாபம். நமக்கு அந்த ஓசு பொக்கலைன்னு வைங்களேன், நமக்கு 6,000 ரூபா லாபம். இது வந்து நமக்கு கிடச்சது. கண்டிப்பாக இந்த ஓசு பொக்கலைனா இன்னும் கூட 2 பாடு பார்த்துட்டு வந்திருப்பாங்க, இன்னும் நிறையா மீன் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. நமக்கு கொஞ்சம் லாபம் கிடச்சிருக்கும். லாபம் நஷ்டம் எல்லாமே வரத்தான் செய்யும். முத நாள் உண்மையிலே மீன் நல்லா கிடச்சிருந்துச்சு. ஆனால் இந்த அளவுக்காக மீன் கிடச்சா நமக்கு நல்லா இருக்கும். கிடைக்காம போகும். இப்போ சில இன்றைக்கி வந்து ஒவ்வொரு கூர் தான், கடல் லைட்டான ஓட்டாக இருந்துச்சு, அதனால் மீன் நல்லா கிடச்சிச்சு. கடல் ஓட்டை அயர்ந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம கிடந்து நமக்கு நட்டம் இல்லாமல் மீன் பிடிச்சிட்டு வரணும். உண்மையிலேயே பரவாயில்லை. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் என்ன வருது, எப்படி வந்திருக்கு, அது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஆனால் முதல் நாள் நமக்கு லாபமாக அமைஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். போட்டு வேலையில் வந்து அந்த வேலையுடைய செலவை கழிச்சதுக்கப்புறமும் நமக்கு 1,000 ரூபா லாபம் நின்றுருக்குல்ல. ஏன்னா முதல் நாள் முதல் வருமானம் வந்து நமக்கு லாபமாக அமையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு லாபமாகவே அமைஞ்சிட்டு அது வந்து மனசுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது. கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.